குரு பெயர்ச்சியும் ராகு கேது பெயர்ச்சியும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு பிருஹத் ஜாதகத்துக்கும் நம்ம பார்க்கும்போது அதுதான் ஆரம்ப இடமா இருக்கும். ஸோ அந்த பலனை சொல்லி நீங்க ஆரம்பிக்கலாம் மேம். மேஷராசிக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல நேரம். குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு போகிறார், மிதுனத்துக்கு. ஸோ கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு அண்ட் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், இது ஜென்ரலாகவே கேந்திரத்தில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கும் பொழுது நற்பலன்களை எல்லாருக்குமே அவர் கொடுப்பார். ஸோ இந்த ராசிக்கு நல்லா இருக்கும், அந்த ராசிக்கு ரொம்ப மோசம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ ஜென்ரலி நீங்கள் அதை இரேஸ் பண்ணிவிடுங்க. ஐயோ என்னோட ராசிக்கு என்ன நல்லாவே சொல்லலையேன்னு நீங்கள் மற்ற யூடியூப் சேனல் பார்த்து உங்கள் மனசை குழப்பிக்காதீங்க. சங்கரா டிவியில் பாருங்கள், சங்கரா டிவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போகும் பொழுதும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். அண்ட் உங்களுக்கு ராகு கேத்து எங்கே வரார்? லாபத்தில் வரார் ராகு. அண்ட் கேத்து பகவான் நமக்கு சிம்மத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இது நமக்கு ஒரு 5ஆம் இடத்துல உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து வரார். இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செலவுகள். ஏன்னா 12ல் சனி இருக்கும் பொழுது நமக்கு நிறைய விரய செலவு இருக்கும். அதை எப்படி சரி கட்டலாம் அப்படிங்கிறத குரு பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வரும், ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸ் அதிகமாகும். அண்ட் 5ஆம் இடத்துல கேத்து வரும்பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடியது இருக்கும். பிள்ளைங்களுடைய படிப்பு, வெளிநாடு போய் படிக்கணும், இல்லை அவங்க ஒரு டாக்டருக்கு படிக்கணும், இந்த மாதிரியான இதுக்கெலாம் எஜுகேஷன் இஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ கண்டிப்பாக ஒரு லோன் எடுத்து பசங்களுடைய படிப்புக்காக நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பசங்களுடைய திருமணத்திற்காக நீங்கள் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த ராகு கேத்து மற்றும் குரு பெயர்ச்சியில் மேஷராசி அன்பர்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஸோ ஃபினான்ஸை ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபைனான்ஸ் முக்கியம். 2வதாக உங்களுடைய லாபத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு நமக்கு ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழியோ கண்டிப்பாக அது கிடைக்கும். வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்கிறது, இல்லை வீட்டுக்காக கடன் எடுக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சென்சிபிளான ஒரு கடன் வாங்கக்கூடிய விஷயங்களாக அமையும். எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா ஹெல்த் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விரயச்சனி இருக்கிறதுனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள். இப்போ நீங்கள் மேஷராசி, நான் சின்ன வயசு தான் அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மருத்துவ செலவுகளுக்கான ஒரு தேவையில்லாத 10 டெஸ்ட் எடுப்போம், எல்லாம் ரிப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்வு இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்குது. அது உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கலாம், இல்லை நீங்கள் வீடு வாங்கக்கூடிய யோகமாக இருக்கலாம். இங்கே இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே ஐ திங்க் யூஆர் அபவ் 60 தான். ஸோ வயதானவர்களுக்கு அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்லணும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளோட நீங்கள் மனஸ்தாபங்கள்லாம் இருந்தால் இந்த மனஸ்தாபங்கள்லாம் தீர்ந்து இந்த குரு பெயர்ச்சியில் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக இருக்கும். என் பையன் பேசலை, என் பொண்ணு பேசலை, நாங்கள் கொஞ்ச நாளாக பிரிஞ்சு இருக்கோம், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்ப ஒற்றுமை இருக்கும். பொதுவாக இந்த சனி, ராகு, கேத்து, குரு இந்த பெயர்ச்சிகளுக்கு மேஷராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க. இது எந்த பெயர்ச்சியாக இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும். முடிஞ்சால் அறுபடை வீடு போயிட்டு வாங்க. தேர்ஸ்டே உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன முருகன் கோவில் இருக்கோ பண்ணுங்கள். முருகன் கோவில் போகாதவங்க, சில வைஷ்ணவ போக மாட்டா. ஸோ வியாழக்கிழமையில் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம்.